புனித பியோவின் வாழ்க்கை வரலாறு. குணமளிக்கும் வரம், மற்றவர்கள் மனதில் இருப்பதை அறியும் வரம், பறக்கும் வரம், 5 காய வரம், நறுமணம் கமழும் வரம், தெரியாத மொழிகளை புரிந்து கொள்ளும் வரம், காட்சி அளிக்கும் வரம், ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கும் வரம், அழியா உடல் வரம். இவைகளில் ஏதாவது ஒன்று அல்லது 2 வரங்கள் பெற்ற புனிதர்கள் உள்ளனர். இவை அனைத்தும் வரங்களாக பெற்ற புனிதர் திருச்சபையின் மிகப்பெரிய புனிதர் புனித பியோ. புனித பியோ ஜூன் 16, 2002 ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் புனிதர் பட்டம் சூட்டினார். இவர்தான் பியத்ரெல்சினாவின் புனித பியோ. புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு பின் இவ்வளவு ஆற்றல் மிக்க புனிதர் தோன்றியதில்லை என்கிறது திருச்சபை சரித்திரம். புனித பியோ இத்தாலியில் பியத்ரெல்சினா என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். அவர் பெற்றோர்களான ஜியோசெப்பா மற்றும் கிராசியோ போர்ஜியான் விவசாய தொழில் செய்து கொண்டிருந்தனர். சிறு வயதிலேயே இவர் ஆண்டவரால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று அவர் பெற்றோர் அறிந்து கொண்டனர். சிறுவனாக இருந்தபோதே ஆழ்ந்த பக்தியும் குருத்துவத்தில் ஆர்வமும் கொண்டிருந்தார் பியோ. 16 வயதில் கப்புச்சின் சபையில் சேர்ந்து 1902 கப்புச்சின் அங்கியை பெற்றுக்கொண்டார். 1910 குருவாகி ஃபாதர் பியோ என்று அழைக்கப்பட்டார். செப்டம்பர் 20, 1918 ஒரு பெரிய சிலுவையின் முன் அவர் முழங்காலில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது 5 காய வரத்தை பெற்றார். இந்த 5 காயங்கள் வெளி அரங்கமாக தெரிந்ததால் அதை மறைப்பதற்காகவும் அதிலிருந்து வடிந்த இரத்தத்தை உறிஞ்சுவதற்காகவும் தன் கைகளிலும் கால்களிலும் கருப்பு அல்லது சிவப்பு நிற கட்டு கட்டியிருந்தார். இந்த வரத்தை 1904 பெற்றவுடன் அவர் பயந்து போய் அதை அகற்றும்படி ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஏனெனில் அப்பொழுது அதை அவர் ஒரு தாங்க முடியாத அவமானமாக கருதினார். அவர் வேண்டிக் கொண்டதின் பேரில் காயங்கள் மறைந்து மறுபடியும் செப்டம்பர் 1918 தோன்றின. திருச்சபையின் சரித்திரத்திலேயே முதல் முறையாக 5 காய வரத்தை பெற்ற குருவானவர் புனித பியோ. அவரை சோதித்த மருத்துவர்களால் இதற்கு விளக்கம் கொடுக்க இயலாமல் போனது. இந்த காயங்கள் 50 வருடங்கள் அவர் இறக்கும் வரை அவர் உடலில் இருந்தன. 1968 அவர் இறப்பின் போது இந்த காயங்கள் தழும்புகளின் அடையாளம் கூட இல்லாமல் அதிசயமாக மறைந்து போயின. இந்த அதிசயம் நிகழுமென அவர் இறப்பதற்கு 50 வருடங்களுக்கு முன்னரே இவர் அறிவித்திருந்தார். இந்த காயங்களிலிருந்து வடிந்த இரத்தத்தில் பூக்களின் நறுமணம் கமழ்ந்தது. ஒரு நாளைக்கு 10 to 12 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனை கேட்டு அருள் சாதனத்தை வழங்கினார். இவரிடம் பாவ அறிக்கைக்கு வருபவர்களின் மனதிலும் இதயத்திலும் இருப்பதை அவர்கள் சொல்லாமலேயே அறிந்து கொள்ளும் சக்தி அவரிடம் இருந்தது. பாவிகளையும் பக்திமான்களையும் ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்க பாவ சங்கீர்த்தன தொட்டியை ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தினார். யாருக்கு என்ன அறிவுரை தேவைப்பட்டதென்று மிக துல்லியமாக அறிந்து அறிவுரை கூறினார். செப்டம்பர் 23, 1968 இறந்தார். இவர் அடக்க சடங்குகளுக்கு 1,00,000 பேர் கூடினர். அவர் இறக்கும்போது அவருக்கு வயது 81. ஜூன் 16, 2002 5 லட்சம் பேர் ரோமில் ஒன்று கூடி போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால் தந்தை பியோவை புனித பியோவாக உயர்த்தின விசேஷ திருப்பலியில் பங்கு கொண்டனர். புனித பியோ அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தைகள்: நான் ஜெபம் செய்யும் ஒரு சாதாரண பிரான்சிஸ்கன் குரு. உலகில் மிக சிறந்த ஆயுதம் ஜெபமே, ஏனெனில் அது ஆண்டவரின் இதயத்தை திறக்கின்ற சாவி.